வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் கசப்பான பாவக்காயை கசப்பு இல்லாத ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 6-7 பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம், 2 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். பாதி வதங்கினாலே போதும். இவங்க 2 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ஜார்லேயே நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பாவக்காயை இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த பக்குவத்தில் வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அந்த தண்ணியவே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம இந்த புளி தண்ணியையும் விட்டுக்கலாம். இப்போ வறுத்த பாவக்காயும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கு இனிப்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தாலே போதும். பாவக்காய் குழம்பு ரெடி.